இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. என்னம்மா போனவங்களை இன்னும் காணோம்? அந்த அஞ்சலியை இன்னும் காணுமேடி. அவளை பத்தி ஏதாவது கவலைப்படுற மாதிரி பேசின அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன் நானு. இவ ஒருத்தி நம்ம குடும்ப வாரிசு அவ வயித்துல வளருதுடி. உன் வாயால் இப்படி சொல்லாதானே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு. ஏன் பேப்பர்ல வேணா எழுதி காட்டட்டுமா? என்னடி நீ மறைக்கிற சமாச்சாரமா இது? கத்திரிக்காய் முத்திக்கிட்டே இருக்கு, கூடி சீக்கிரம் அது கடத்தெருவுக்கு வந்துரும். அப்ப என்னடி பண்ணுவ? வரட்டும், அந்த கத்திரிக்காயை வச்சு உனக்கு குழம்பு வச்சு கொடுக்குறேன். அது வரைக்கும் வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. பிரியா, உனக்காதாம்மா வெயிட் பண்றோம். என்னம்மா ஆச்சு? ஏம்மா இவ்ளோ நேரம்? ஏமா அஞ்சலிக்கு வைத்த வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனீங்களே, இவ்வளவு நேரம் ஆகியும் வரலையேன்னு நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோம். என்னாச்சு பிரியா? சொல்லு பிரியா, கேக்குறேன்ல. ஆமா, ஏதோ ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னு தான் ஆசைப்படுறீங்க. குழந்தை கலைஞ்சிருச்சுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா பாட்டி? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? என்னம்மா அப்படியெல்லாம் நினைப்பனா? நினைச்சீங்களே, செஞ்சீங்களே அன்னைக்கு. ஏதோ தெரியாம. இந்த வயசுல தெரியாம பண்ற காரியமா பாட்டி அது? கொஞ்ச நாளா உங்க 2 பேரோட நடவடிக்கை எனக்கு ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குது. ஏன் பாட்டியா இப்படி, ஏன் அத்தையா இப்படின்னு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உள்ளபடியே ஏதாவது நடந்து அந்த குழந்தை கலைஞ்சிருந்தா அந்த பழிப்பா உங்க 2 பேர் மேலதானே வந்து சேரும். நாங்க தான் அன்னைக்கு எதுவுமே பண்ணலையே பிரியா. அன்னைக்கு தான் பண்ணீங்களே. அன்னைக்கு நான் எதுவுமே செய்யலையேம்மா. அன்னைக்கு முயற்சி எடுத்தீங்க, நடக்கல. இன்னைக்கு எடுக்கல, நடந்திருக்கோம். அதானே விதி. ஏமா ஏமா இப்படி புரியாத மாதிரி பேசி பயமுறுத்துற? எங்க போயிருந்த பிரியா? அஞ்சலிக்கு செக்கப். அஞ்சலி செக்கப்புக்கு நீ எதுக்காக போகணும்? பிரதீப், நான் உங்களை தப்பு சொல்லல. ஆனா அங்க அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏத்தும்போது, ஸ்கேன் எடுக்கும்போது அவ என் கைய பிடிச்சு அவ குழந்தை மேல வச்சு சத்தியம் பண்றா. நீங்க தான் அவ புருஷன், நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றா. அப்போ நான் அவளை கெடுத்துட்டு நீ சொல்றியா? இதையே எத்தனை தடவை தான் நாமளும் பேசுறது? பேசாம நீங்க 2 பேரும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போயிடுங்க. மாமா வரட்டும், உடனே இதை பண்ணிடலாம்.
இங்க பாருங்க, இந்த பிரச்சனைக்கு இதான் ஒரே முடிவு. அப்ப நான் சொல்றதை நீ நம்பல, அவ சொல்றதா நம்புற இல்ல? நான் உங்களையும் நம்பல, அவளையும் நம்பல. கடவுளை மட்டும்தான் நம்புறேன். அவர்தான் இதுக்கு சரியான வழியை காட்டணும். பிரியா, என்ன இவ? டேய் டேய் ருத்ரா, இத்தனை நாள் 2 பேரும் ஒத்துமையா இருந்தாங்களே, இப்ப புதுசா புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில சந்தேகம் வேற வந்துருச்சு. இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களேம்மா. ஆமாம்மா, பிரியா முகத்தை நீ பாத்தியா? அவ ரொம்ப இறுக்கமா இருக்கா, நம்மளையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. இங்க பாரு, நம்ம புள்ளதான் தப்பு பண்ணான்னு நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்ப அந்த பிரியாவுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. இந்த விஷயம் வெளியில வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாதடி. இப்ப என்னம்மா பண்றது? ருத்ரா, ஊர்ல கோவில் திருவிழா வருது. இன்னைக்கு ராத்திரி நான் அங்க போயிட்டு வந்துடுறேம்மா. அப்படியே குத்தி குடல உருவிடுவேன். என்ன தனியா விட்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? இத பாரு, நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும், புரியுதா? கோவில் கொடடி. கொடையாவது வடையாவது வா. என்ன கேட்காம நீ இனிமே இந்த வீட்ல பாத்ரூம் கூட போக கூடாது. வா. ஓ புள்ள பண்ணதுக்கு நான் என்னடி? அப்படிதான் வா. இனிமே நீ தனியா கூட படுக்க கூடாது, என் கூடவே தான் நீ இருக்கணும். வா. உன்கிட்ட பேசணும். எனக்கு தூக்கம் வருது. நான் உன்கிட்ட பேசணும். எந்திரி. நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? வெளியில ஏன் அப்படி சொன்ன? என்ன சொன்ன? பொம்பளைங்க எல்லாம் வேற மாதிரி, நீ ஏன் சொன்ன? இங்க பார், சில பொம்பளைங்க தான் அப்படின்னு சொன்னேன். ஸ்னேகா அப்படின்னு சொன்னா? ரோட்ல சக்கரைய மீட் பண்ணிருக்க, அவர் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆனா நீ அவரை அசிங்கப்படுத்திருக்க. இங்க பாரு, பெட்ரூம்குள்ள வச்சு அவன் பேரை சொல்லாத, கொன்றுவேன். முதல்ல இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறத நிறுத்து. இங்க பாரு, நான் மனுஷனா இருக்கேன், என்ன மிருகமா மாத்தாத. ஒரு தப்பு நடந்து போச்சு, அவர் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. மன்னிச்சிட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே. இப்படி அநாகரிகமாவா பிஹேவ் பண்ணுவ? ஓஹோ, எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டானா? எதையுமே விட்டு வைக்கிறது இல்ல. உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல? பொண்டாட்டி கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அவர் ஒரு கௌரவமான கண்ணியமான ஒரு டாக்டர். இங்க பாரு, அவன் ஒரு டாக்டர் கூட என்னால ஒத்துக்க முடியல. அவனை போய் கௌரவம் கண்ணியம் பட்டாளம் கொடுக்காத, அவனுக்கு அந்த தகுதியே கிடையாது. என்ன சந்தேகப்படுறியா? சத்தியமா உமல் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவனை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவனும் ஒரு டாக்டரே கிடையாது. மாமாவோட அனுபவம் அறிவுக்கு முன்னாடி ஒரு கால் தூசி பெற மாட்டான். அவரை மரியாதை குறைவா பேசிட்டு இருக்கான். அவனை நான் மதிக்கணுமா? ஓ, கருணாகரனுக்கு மரியாதை கொடுக்கலன்னா நீ அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்ட, அப்படிதானே? நிச்சயமா. அது மட்டும் இல்ல, உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அவன் என்கிட்ட பேசினதை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அவன் சத்தியமா நல்லவன் கிடையாது. அவன் அந்த முத்துலட்சுமியோட கையாள. அதை நீ புரிஞ்சுக்கோ. ஸ்னேகா, அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அவன் கழுத்து அழுத்துவான். நான் சொல்றது நடக்கதா இல்லைன்னு மட்டும் பாரு. விட்டுடிக்கே ப்ளீஸ். நீ இப்படி பேசுறது கேட்ட எனக்கு சிரிப்பு தான் வருது. அவன் முன்னாடி நல்லவன் மாதிரி நடிக்கிறான். ஆனா அவன் பின்னாடி வேற விதமா பேசிட்டு இருக்கான். அது நீ தெரிஞ்சுக்கோ. நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். ஓஹோ, அப்படியா? சரி, அப்ப நாளையில நீ வேலைக்கு போவானா? என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு இல்ல, உனக்கு தான் பைத்தியம். நீ அந்த வேலைக்கு போன உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். சத்தியமா உனக்கு புத்தி கெட்டு போச்சு டிகே. ஸ்னேகா, நீ அங்க போகாத. அவங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல உன்னை வான் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு முதல் எதிரி அந்த முத்துலட்சுமினா, 2வது எதிரி இந்த சக்கரை. நீ தெரிஞ்சுக்கோ. திரும்பவும் சொல்றேன், நாளைக்கே ரிசைன் பண்ணிடுவோம். நல்லதுக்கு சொல்றேன். சும்மா உளராத. சக்கரை யாருன்னு நினைச்ச? என் அம்மாவால வளர்க்கப்பட்ட ஒரு பையன். என் அம்மாவால தான் அவன் டாக்டரே ஆயிருக்கான். என் அம்மாவை அவன் தெய்வமா மதிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பையன் எனக்கு துரோகம் செய்யவே மாட்டான். அண்ட் ஈவன் முத்துலட்சுமி எதிர்த்து தான் அவன் எனக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்கான். ஓஹோ, இதுல அவனே உன்கிட்ட சொன்னானா? ஆமா. சரி, அப்போ அவனையே நம்பு, என்ன விட்டுடு. எங்க போற? இங்க உன் பக்கத்துல படுக்கிறதுக்கு வெளியே கொசுக்கடியில் படுக்கலாம். என்ன மாப்ள, ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா மாமா, இந்த மாசம் மார்க்கெட்டிங் சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணல. அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? நானே சொல்லணும் தான் மாமா நினைச்சேன். அப்பா திடீர்னு எங்கேயோ ரோட்ல மயங்கி விழுந்திருக்காரு. யாரோ ஒரு புண்ணியவா அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆட்டோல ஏற்றி விட்டு பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. நேற்று நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா இதை சொல்லி ஒரே அழுக மாமா. யார் அந்த புண்ணியவான்னு உங்க அப்பா சொல்லலையா?
இல்லை மாமா, அவருக்கு தெரியல போல இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. ஏன்பா அந்த புண்ணியவானுக்கு எப்படி உங்க வீட்டு அட்ரஸ் தெரியும்? ஆட்டோக்காரன்ட்டு எப்படி அட்ரஸ் சொல்லி விட்டாரு? அவர் யாருன்னு நீங்க கேட்கலையா? நீங்க ஏன் மாமா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன்னா அனுப்பிச்சதே நான் தான் மாப்ள. என்ன மாமா சொல்றீங்க? நேத்து நான் கார்ல போயிட்டு இருந்தேன். ரோட்ல திடீர்னு ஒரே கூட்டம். என்னன்னு கூட்டத்தை விலக்கி பார்த்தா உள்ள உங்க அப்பா மயங்கி விழுந்து கிடக்குறாரு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண கண்ணு முழிச்சாரு. திட்ட போறாரு, சண்டை போட போறாருன்னு பார்த்தா அவருக்கு என்ன அடையாளமே தெரியல. நான் ஷாக் ஆயிட்டேன் மாப்ள. அப்பதான் அவருக்கு ஞாபக மறதி இருக்குன்னு நீங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு உங்களை ஞாபகம் வரலையா மாமா? இல்ல மாப்ள, அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு நன்றிலாம் சொன்னாரு. உங்க புள்ளக்குட்டிலாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாரு. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் தான் அங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏத்தி அனுப்பிச்சு வச்சேன். அப்பாவோட ஞாபகம் மறதினால இப்படி ஒரு நல்லது நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அப்போ அப்பாவுக்கு இந்த ஞாபக மறதி நோய் இருந்தா நீங்க அவரோட எதிரின்னு மறந்துடுவாரா மாமா? தெரியல மாப்ள. ஆனா அதுக்காக அவருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருந்துட முடியுமா? அவருக்கு ஞாபகம் வரும் போகும். ஒரு நாள் உங்க எல்லாரையும் கூட திடீர்னு மறந்துடலாம். உமா அண்ணி அண்ணன்கிட்ட டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அம்மா அவர்கிட்ட சொன்னப்போ கூட உமா யாருன்னு கேட்டிருக்காரு. அப்படியா? ஏதோ கோவத்தில் கேட்டிருக்காருன்னு அம்மா நினச்சிருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு இப்படி ஆனது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இது நல்லதில்ல மாப்ள. இப்படியே நாம விடக்கூடாது. பின்னாடி இது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும் மாப்ள. இன்னொன்று சொன்னால் ரொம்ப அதிர்ச்சி ஆவீங்க மாமா. கஸ்தூரி அத்தைன்னா அப்பாவுக்கு எவ்வளோ பிரியன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா மாப்ள, கஸ்தூரி தானே அவருக்கு உலகமே. நேற்று ஆக்சுவலாக அத்தையோட நினைவு நாள். தெரியும் மாப்ள. ஆனால் அப்பா அதையே மறந்துட்டார் மாமா. ஸ்னேகா தான் அதை ஞாபகப்படுத்தியிருக்கா. அப்பா அதை கேட்டு மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. நான் எப்படி என் கஸ்தூரியை மறந்தேன்னு நேற்று பூரா சாப்பிடல, அழுதுகிட்டே இருந்திருக்காரு. அவர் என்னை திட்ட மறந்தது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா கஸ்தூரிய மறந்தது அதிர்ச்சியா இருக்கு மாப்ள. அதான் மாமா, கஸ்தூரியத்தோட கல்லறைக்கு தனியாக போயிருக்காரு. காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாம வெயிலில் திரும்பி வந்திருக்காரு. பசி மயக்கம், வெயில் தாங்காம மயங்கி விழுந்திருக்காரு. மாப்ள, இதுக்கு மேல நாம தாமதிக்கிறது ரொம்ப தப்பு. இமீடியட்டா யாராவது ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டை காமிச்சு உங்க அப்பாவை கம்ப்ளீட் செக்அப் பண்ணணும். நாம இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், அப்புறம் தப்பாயிடும். அவருக்கு வயசாயிடுச்சு. பின்னாடி ஏதாவது சீரியஸா ப்ராப்ளம்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் மாப்ள. சரி மாமா, இதுக்கு யார் ஸ்பெஷலிஸ்ட்னு நீங்களே விசாரிச்சு சொல்லுங்க மாமா. சரி மாப்ள, நான் யாரு என்னன்னு விசாரிச்சு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி. என்ன ஸ்னேகா, அவசரமா பேசணும்னு வர சொன்னீங்க? என்ன நம்ம 2 பேரும் கட்டிப்பிடிச்ச போட்டோ பிரச்சனை தீரலையா? வெறும் போட்டோன்னு சொன்னா பத்தாதா? திரும்ப திரும்ப நீங்களும் அதை சொல்லி என்ன வெறுப்பேத்தணுமா? சாரி ஸ்னேகா, துவாரகேஷ்னால ஏதோ பிரச்சனையா? அந்த பிரச்சனையை தனியா நானே சால்வ் பண்ணிக்க முடியும். ஆனா எனக்கு உங்களால இன்னொரு ஹெல்ப் ஆகணும். என் மாமா ராகவன் இருக்காருல்ல, உங்க அம்மாவோட அண்ணன் தானே? அவருக்கு திடீர்னு மறதி வியாதி வந்துருச்சு. அதனால அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வேதனைப்படுறாரு. அவரோட பலமே அவரோட ஞாபக சக்தி தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவர் எல்லாத்தையுமே மறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால குடும்பத்துல பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது நார்மல் தான். பொதுவா வயசான எல்லாத்துக்குமே வர வியாதி தான் அது. என் மாமா தான் எனக்கு உலகம். என் அம்மா மேல என் மாமா பாசம் வச்சிருக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே பாசம் வைக்க முடியாது. அவரை ஒரு பொக்கிஷமா பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அவரு இவ்ளோ கஷ்டப்படுறது சத்தியமா என்னால பார்க்க முடியல. புரியுது ஸ்னேகா, அதுக்கே நீ இவ்ளோ எமோஷனல் ஆகுற. நம்ம தான் ஹாஸ்பிட்டல் நடத்துறோம், நம்மளால ஈஸியா அதை குணப்படுத்த முடியும். பட் அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதனால அவருக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த வியாதிக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல. அதுக்கே நீ கவலைப்படுற? அதான் நம்ம கிட்ட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வராரு, அவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ. இத பத்தி முதல்ல முத்துலட்சுமி மேடம் கிட்ட ஒரு வார்த்தை பேசிடலாம். அட, அந்த அம்மாவுக்கு ராகவன் சாரும் பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது முட்டுக்கட்டை போட்டே இருப்பாங்க. நம்ம இதை காதுங்காது வச்ச மாதிரி முடிச்சிருவோம். அப்புறம் அந்த நியூரோ டாக்டர் இருக்கார்ல, அவர் ஒய்ஃபுக்கு சுகர் இருக்கு. நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். அப்போ மாமாவுக்காக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்ல.
மாமா இங்க வர மாதிரி இருந்தா அத பத்தி முத்துலட்சுமி மேடம் கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்குமே. இதுக்கே நீ இவ்ளோ கன்ஃபியூஸ் ஆற? உங்க மாமா எதுக்காக இங்க கூப்பிட்டு வரணும்? நான் டாக்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். முடியுமா? அவ்ளோ பெரிய நியூரோ சர்ஜன் அவரு. ஆனாலும் அவரு மனுஷன் தான். அவருக்கும் சுகர் லெவல் 350 ரேஞ்சில் இருக்கு. அடியன் தான் ட்ரீட்மெண்ட். அவருக்குமா சக்கரை? அவருக்கும் தான் சக்கரை. நான் நினைக்கிறேன் கடவுளுக்கும் காத்துக்கும் அப்புறம் சக்கரை வியாதி தான் அதிகமா இருக்கும் போல் இருக்கு. நல்ல வேலை இன்னும் சக்கரை மண் சக்கரை பிள்ளையார்னு யாரும் கோயில் தான் கட்டல. என்ன டாக்டர், நான் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சிரிக்க வச்சிட்டு இருக்கீங்க? அப்பாடா, உன்னை சிரிக்க வைக்க தான் இந்த மாதிரிலாம் சொன்னேன். அப்படியே யாராவது கோயில் கட்டினாங்கன்னா நான் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு ஹாயா உட்காந்துக்குவேன். வாரத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டு நிம்மதியா உட்காந்துக்குவேன். தேங்க்யூ டாக்டர். உண்மையிலேயே நான் ரொம்ப டென்ஸ்டா இருந்தேன். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் என்னால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவே ஃபீல் பண்ண முடியுது. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்கிட்ட வா, நான் கூல் பண்ணி விடுறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐயப்பந்தாங்கல்ல இருக்கிற வேடந்தாங்கல், அதை நீ மறந்துடக்கூடாது. தேங்க்யூ. பாய். எனக்கு மனசே சரியில்லை பிரியா. அதான் உன்னை கோயிலுக்கு கூட்டு போலான்னு கூட்டு வந்தேன். எனக்கும் மனசு சரியில்லைங்க, அதான் நானும் கிளம்பி வந்தேன். அன்னைக்கு பாட்டி அவங்க மேல சத்தியம் வாங்கினாங்கல்ல, அப்பத்துல இருந்தே அம்மா என் கூட சரியா பேசுறதே இல்லை. பாட்டி என்ன சொன்னாங்கன்னே தெரியல. என் வீட்டு ஆளுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. பேசாம எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு தோணுது. அப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் ஞாபக சக்தி இல்லாம பேசாம ஏலகிரியிலே இருந்திருக்கலாம். எனக்கு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணாமே இருந்திருக்கலாம் பிரியா. ஏங்க, நான் அப்பவும் உங்களை நம்பினேன், இப்பவும் உங்களை நம்புறேன். ஆனா பாத்தியா பாத்தியா, நீ என்ன முழுசா நம்பினதுக்கு அப்புறமும் இந்த ஆனாவனால எங்க இருந்து வந்துச்சு? அஞ்சலியை ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன்ல, அவ இப்பவும் பிரதீப் தான் என் புருஷன், என் வயித்துல வளர்றது அவரோட குழந்தை தான் குழந்தை மேல சத்தியம் பண்றாங்க. அதாங்க என் மனசுக்கு சங்கடமா இருக்கு. பிரியா, நான் பல தடவை உங்ககிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் கூட கோயிலுக்கு வா. அந்த தெய்வத்துக்கு முன்னாடியே உனக்கு சத்தியம் பண்றேன். சத்தியமா அந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இங்க பாரு, குழந்தை தெய்வம் ஒண்ணுதானே. இப்ப நீ யாரை நம்ப போற? இங்க பாருங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி சத்தியம் பண்றதெல்லாம் போதும். இப்படியே போட்டு குழப்பிட்டே இருந்தா எல்லாருக்கும் பைத்தியம் தாங்க பிடிக்கும். உன் கஷ்டம் எனக்கு புரியுது பிரியா. நீ என்ன நம்புற, ஆனா அதே சமயம் அந்த கர்ப்பிணி பொண்ணு அஞ்சலி மேலேயே பரிதாபப்படுற. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. நான் போய் ராத்திரி மாமாவுக்கு ஃபோன் பண்ண போறேன். அவரு டெல்லிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 4 நாள் இங்க வந்து பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு போட்டுமே. சரி, நானே பண்றேன். அப்பா வரட்டுமே. அது மட்டும் இல்லைங்க, துவாரகேஷ் அண்ணன் தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவரையும் நான் உதவிக்கு கூப்பிடலான்னு இருக்கேன். அவர் என்னவோ என் வாழ்க்கையை கெடுத்துட்டு தான் நினைச்சு ரொம்ப குற்ற உணர்ச்சியோட ஒதுங்கி இருக்காரு. அவரும் வந்து இந்த பிரச்சனையில கொஞ்சம் இன்வால்வ் ஆனாதான் அவருக்கும் இந்த பிரச்சனையில ஏதாவது ஒரு வழி தோணும். ஸ்னேகானியும் நான் கூப்பிட போறேங்க. பிரியா ப்ளீஸ், அவங்களாம் வேணாமே. நம்ம வீட்டு பிரச்சனை நம்மளோட இருக்கட்டும். அதுவும் நம்ம குடும்பம் தாங்க. நீங்க நிரபராதியா இருக்கும்போது நீங்க ஏங்க பயப்படுறீங்க? எனக்கு இந்த விஷயத்துல என் குடும்ப சப்போர்ட் கண்டிப்பா தேவைங்க. நாம இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்ததோட சரி, அப்புறம் யாருமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட பேசல. யாருமே இல்லாத மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்றேங்க. என் குடும்பத்திலயும் நிறைய சிக்கலுங்க இருக்கு. ராஜீவண்ணனை போட்டு அடிச்சிட்டாங்க. மீனா அக்கா கரு கலைஞ்சு போச்சு. வீட்டுல எப்பவுமே ஒரே சண்டை. இது எதுக்குமே நானும் அங்க போகவே இல்லை. அவங்களும் கல்யாணத்தோட என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த பிரச்சனையில என்னோட குடும்பம் இன்வால்வ் ஆச்சுன்னா எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பந்தம் மறுபடியும் ஆரம்பிக்கும்ல. என்னால என் அப்பா அம்மாவை விட முடியாது பிரதீப். எனக்கு அவங்க வேணும். எனக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனமான முடிவா படல பிரியா. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு எங்க அம்மாவும் பாட்டியுமே போதுமே. அவங்களால அஞ்சலி உயிருக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு பிரதீப். பிரியா இல்லங்க, நான் அவங்கள தப்பு சொல்லல. ஆனா உங்க மேல இருக்கிற பாசம் அவங்க கண்ணை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிரதீப். எனக்கு என்னவோ உங்க குடும்பத்தை இதுல கொண்டு வந்து இன்வால்வ் பண்றது சுத்தமா எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா நான் என்ன பண்றது? நானே குற்றவாளி கொண்டுல இருக்கேன். எனக்கு பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. உஷ்ட என்னவோ அதுவே பண்ணு. தேங்க்ஸ் பிரதீப். அப்ப நம்ம அடுத்த கட்ட போராட்டத்தை ஆரம்பிக்க போறோம். துவாரகேஷ் அண்ணனும் ஸ்னேகானியும் இந்த பிரச்சனைக்குள்ள வரட்டும். மீதியை நான் பாத்துக்கிறேன் பிரதீப். சரி.
நடந்து வரோம். அது ஒன்றும் இல்லைம்மா, அது தினமும் இந்த மாதிரி நடந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான். பெட்ரோலுக்கு காசு இல்லையாப்பா? இல்லையே, அதெல்லாம் அப்பாட்ட நிறைய காசு இருக்குமா. ஏன்ப்பா போய் சொல்றீங்க? உண்மையை சொல்றதுக்கு அப்பாக்கு தைரியம் இல்லடா. என் கண்ணு, அப்பா உன்னை நடக்க வச்சே கூட்டு வரேன்னு அப்பா மேல உனக்கு கோவமா? நீ கவலைப்படாத செல்லம். கூடிய சீக்கிரமே அப்பா நிறைய சம்பாதிப்பேன். நிறைய பணம் சம்பாதிச்சு ஒரு பெரிய கார் வாங்கி என் குழந்தை அதுல இளவரசி மாதிரி வச்சு கூட்டு போவேன். சரியா? சரிப்பா. கால் வலிக்குதாம்மா? இல்லப்பா, வலிக்கல. என் தங்கமே, நடந்தே போலாம்ப்பா. பா.